அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாயை பற்றி உலக மதங்களில் எல்லாம் எந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறதோ அது அனைத்தையும் இஸ்லாம் தகர்க்கிறது. என்ன மாதிரி நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால், பெண்கள் இந்த மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க வீட்டில் சமைக்க விட மாட்டாங்க. பல மதங்கள்லையும் பல சமுதாயங்கள்லையும் இது இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது மாதிரி புலக்கடையில் ஓரமாக அவங்களை என்ன செய்வாங்க, அந்த நாட்களில் ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க சாப்பிட்ட தட்டு தீட்டு, அவங்க உட்கார்ந்த பாய் தீட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே தீட்டு என்று கருதி விடுவார்கள். வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டார்கள். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மாதவிடாய் வந்த பெண்களை நடத்தி வந்தார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிட்டாங்க, அது அனைத்தையும் தகர்த்தார்கள். இது தவறு, இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு விஷயம், இதுக்காக வேண்டி அவங்களை ஒதுக்கி வைக்க கூடாது என்று சொல்லி மாதவிடாய்க்காரங்க என்ன செய்யக்கூடாது என்று ரெண்டு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன ரெண்டு விஷயம்? மாதவிடாய் நேரடியாக சொன்னது ரெண்டு, மறைமுகமா ஒரு ரெண்டு வரும். நேரடியாக சொன்ன ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா, மாதவிடாய் டைம்ல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, அது அவங்களுக்கு உரிய ஒரு தடை. அவங்கள தொடுவது அதெல்லாம் தப்பு கிடையாது, குடும்ப வாழ்க்கையில மட்டும் ஈடுபடுவது மட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்க மாதவிடாய் நேரத்தில் தொழுவக்கூடாது. அந்த தொழுகையை பின்னாடி செய்யணுமான பின்னாடி செய்ய வேண்டியது கிடையாது. மாதவிடாய் நேரத்தில் ஒரு 3 நாள் 5 நாள் ஒரு வாரம் தொழுகை விட்டுட்டீங்கன்னு வைங்க, அந்த தொழுகையை மறுபடி பின்னாடி செய்யணுமானா அது செய்ய தேவை கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, நோன்பு பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் நேரங்களில் நோன்பு விட்டுறணும், ஆனா அதை பின்னாடி செய்யணும். அவரவர்களுக்கு எது வழக்கமா இருக்கிறதோ அந்த கணக்கில் அந்த நோன்பை விட்டு அடுத்தடுத்த மாதங்கள்ல என்ன செய்யணும், அந்த நோன்பை வச்சிருக்க தொழுகையே வைக்க கூடாது. நம்மள அந்த மாதவிடாய் நாளில் விட்ட தொழுகையை திருப்பி சொல்லக்கூடாது. மாதவிடாய் நாளில் விட்டு நோன்பா என்ன செய்யணும், அதை செஞ்சுக்கணும், பின்னாடி வச்சுக்கணும். இது போக பள்ளி வாசலுக்குள்ள மாதவிடாய் நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுதான் மார்க்கத்தில் நமக்கு இடப்பட்டிருக்கக்கூடிய தடை. குர்ஆன் ஓதுவதை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தடை இருக்கான கிடையாது. குர்ஆன் ஓதுவதை பொறுத்த வரைக்கும் மாதவிடாயா இருந்தாலும் சரி, குளிப்பு கடமையா இருந்தாலும் சரி, ஒழு இல்லாம இருந்தாலும் சரி, எந்த மாதிரி நம்ம இருந்தாலும் குர்ஆனை தொடலாம், குர்ஆனை ஓதலாம். அதுக்கு மார்க்கத்தில் எந்த தடை அல்லாஹ் தான் தடுக்கணும். அல்லாஹ் எங்கேயாவது குர்ஆன்ல மாதவிடாய் நேரத்தில் குர்ஆனை ஓதாதீர்கள் சொல்லியிருக்கிறானா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிடாய் நேரத்தில் குர்ஆனை ஓதாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அவங்களும் சொல்லல. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்காத நம்ம எப்படி தடுக்கிறது?